ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். சார் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? ஒரே திருப்பூர்ல அனல் பறக்க பறக்க பிரச்சாரம் நடந்து முடிஞ்சாச்சு. இன்னைக்கு சென்னை. ஸோ போற வழி அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய் ஜெயிச்சிருவாரா சார்? விஜய் ஜெயிக்க மாட்டார். ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை அவருக்குமே இல்லை. 16ஆம் தேதி தான் அவங்க வாக்குறுதி புக்கே வருதுன்னு சொன்னால் அப்போ 4-3-7 ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வருது. அப்போ வாக்குறுதி கொடுக்கறதுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாக பண்ண போகிறீங்க? எப்படியும் நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல, ஒரு ஸ்பாயிலராக இருக்க போகிறீங்க. எந்த அளவு ஸ்பாயில் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இந்த பிரச்சனை. மக்கள்கிட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டா, உண்மைக்கு மாறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டா அது போதும். இப்போ அவருடைய ஒரே அஜெண்டா திமுகவை எதிர்த்து, தீய சக்தி திமுகவை எதிர்த்து பேசுறது தான். ஒரு போக்கில் ஒன்று அடிச்சு விட்டால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ விஜயனுடைய ஆதரவு வட்டம் என்பது அவருடைய ரசிகர்கள் தான். ஆமாம், கன்னியாகுமரியில் ஓடிட்டு வராரு. ரசிகர்கள்லாம் ஓடி வந்தோன்னே சைக்கிளை போட்டுட்டு திரும்ப வேனுக்கு ஓடுறாரு. எதுக்கு இந்த குரங்கு சேட்டைகள்லாம் எதுக்கு செய்யணும்? விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கூட்டத்திலையும் அவங்க பார்க்கறதுக்கு தான் வராங்களே தவிர விஜயோட பேச்சை கேட்கறதுக்கு. அப்போ இதெல்லாம் பற்றி எந்த அறிவும் இல்லாமல் ஸ்டாலின் போய் டெல்லியில் போய் சிலிண்டர் ஃப்ளைட்டில் போட்டு வாங்கிட்டு வரணும் இப்படின்றதான் அவருக்கு அறிவு. இவர்கிட்டலாம் நாடு மாட்டுச்சுன்னா என்ன மாட்டுச்சுன்னா ரொம்ப ஈரான் போரை விட ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தான். அடுத்தது அதிமுக கூட இப்போ விஜயை பற்றி பேசுறது இல்லை, திமுக பேசுறதே இல்லை. ஆனா இவர் சொல்றத பாத்தீங்கன்னா அப்படியே கெத்தா குப்புற இருந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலாம். நீங்க ரசிகர்கள்னு சொல்றீங்கல்ல, அப்ப அஜித், சிவகார்த்திகேயன், மத்த பிரதீப் ரங்கநாதன் அவங்களோட ரசிகர்களோட ஓட்டெல்லாம் இவருக்கு வராதா? கண்டிப்பா வராது. அஜித் ரசிகர்கள்லாம் ஒரு கொலவெறியில் இருக்கிறாங்க, அதனால அவங்கெல்லாம் மாத்தி தான் போடுவாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? ஒரே திருப்பூர்ல அனல் பறக்க பறக்க பிரச்சாரம் நடந்து முடிஞ்சாச்சு. இன்னைக்கு சென்னை. ஸோ போற வழி அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய் ஜெயிச்சிருவாரா சார்? விஜய் ஜெயிக்க மாட்டார். ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை அவருக்குமே இல்லை. இருந்திருந்தால் பல பிரச்சாரங்களே அவர் கேன்சல் பண்ணியிருக்க மாட்டார். பல ஊர்களில் இவர் ஏற்கனவே பெர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் 3 நாளைக்கு ஒருக்க தான் அவர் வெளியே வராரு. இப்போ தான் அதிசயமாக நேற்று திருப்பூர், இன்றைக்கி டி நகர் அப்படின்னு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை ஆரம்பித்து ஒரு வருஷம் அவருடைய கிராஃப் நல்ல உயரத்தில் இருந்ததுன்னு சொல்லலாம். கரூர் சம்பவத்துக்கு பிறகே அது கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்கள் அவர் வீட்டை விட்டு வெளியே வரல. கரூருக்கும் நேராக போய் ஆறுதல் சொல்லலை. முக்கியமாக அந்த சம்பவத்துக்கு இன்னைய வரைக்கும் அவரோ அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரோ ஒரு மாறலாக ஒரு மன்னிப்பு, ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது எதுவும் செய்யலை. மாறாக இவர் மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, ஒரு பணக்கார வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு நிறைய வலிகளோட கரெக்ட் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவங்க யாரும் மாறலாம் ஒரு வருத்தமோ மன்னிப்போ தெரிவிக்கல. அப்போ ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டியிலேருந்து நீங்கள் தஞ்சாவூரில் ஒரு பையன் பைக்கில் போய் மோதி இறந்து போனது வரைக்கும் சேர்த்திங்கன்னா 54 பேர் இறந்துருக்காங்க. இந்த 54 பேர் 54 குடும்பங்களுக்குள்ள வலியை விட விஜய் தன்னுடைய சொந்த வலியை முதன்மைப்படுத்துகிறார். அவர் மக்களை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு உயிருள்ள மனிதர்களாக, ஒரு ஹியூமன் பீயிங்காக அவர் பார்க்கல. நம்மளுடைய ரசிகர்கள் அந்த மாதிரி இவங்க நம்மளை கண்டா ஓடி வருவாங்க, நம்ம டாட்டா காமிப்போம், எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, அப்படி மலிவாக கருதுகிறார். அவர் ஆரம்பத்தில் அவருடைய கூட்டங்களுக்கு அனுமதி தர மறுக்கிறதுல திமுக சதி செஞ்சுதுன்னு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் டேட் அறிவித்த பிறகு கண்ட்ரோல்லாம் அவங்கள்ட்ட போயிடுச்சு. இப்போவே சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் எல்லாரையும் மாற்றிட்டாங்க. சென்னை சிட்டி கமிஷனர் உட்பட எல்லாரையும் மாற்றிட்டாங்க. அதுக்கு பிறகும் இவங்க திமுக மேலே இவங்க ப்ளேம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவரால் மற்ற அரசியல்வாதிகள் போல் ஆக்டிவான ஒரு பொலிட்டிக்ஸ்குள்ளே அவர் செய்ய முடியலைன்றதான் உண்மை. இப்போ ஸ்டாலினுக்கு வயசு 73, எடப்பாடிக்கு 71.
நீங்கள் வைகோல்லாம் இன்னும் வயது ஆமா அதிகம். மூத்தவர். இவங்களெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பல இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, கண்டினியூஸாக பண்ணுறாங்க, எங்கேயுமே பிரேக் எடுத்துக்கிறது இல்லை. பலருக்கு தொண்டை பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த சீனியர்லாம் இப்படிலாம் பண்ணும்போது இவருக்கு 52 வயசு தான் ஆகுது. ஆனால் இவர் அந்த மாதிரி ஆக்டிவாக பண்ணுறாரா அப்படின்னா இல்லை. ஒரு மீட்டிங்கில் அவர் அதிகபட்சம் பேசுகிறது 10 நிமிஷம் தான். நேற்று திருப்பூரில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நாளை 16ஆம் தேதி தான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி புத்தகம் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்தல் வந்து ஏப்ரல் 23. 16ஆம் தேதி தான் உங்கள் வாக்குறுதி புக்கே வருதுன்னு சொன்னால் அப்போ 4-3-7 ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வருது. அப்போ வாக்குறுதி கொடுக்கறதுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாக பண்ண போகிறீங்க? எப்படியும் நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறதில்ல, ஒரு ஸ்பாயிலராக இருக்க போகிறீங்க. எந்த அளவு ஸ்பாயில் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை. அதன் பிறகு நீங்கள் சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி என்பது அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் மாறி இருக்கு. திமுக வந்து வீச்சாக பிரச்சாரம் பண்ணுகிறது, எடப்பாடியும் பண்ணுறாரு, அவங்களுக்கு இடையில போட்டி அப்படின்ற மாதிரி தான் மாறிடுச்சு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கல்ட் ஃபிகர் போல, ஒரு காடு போல தன்னை கருதி கொள்ளுகிறார். அப்படி கருதி கொள்வதன் மூலமாக இந்த உலகமே தன்னை மையமாக வைத்து சுழல்கிறது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறதுனால அவர் மக்கள்கிட்ட வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டா, உண்மைக்கு மாறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டா அது வந்து போதும். இப்போ அவருடைய ஒரே அஜெண்டா வந்து திமுகவை எதிர்த்து, தீய சக்தி திமுகவை எதிர்த்து பேசுறது தான். அந்த தீய சக்தி திமுக ஏன் தீய சக்தி, என்ன பண்ணாங்க, என்ன ஊழல் பண்ணாங்க, அப்படி காங்கிரீட்டாக எதுக்கும் உள்ளே போய் அவர் விவரங்களோட சொல்கிறது. போகிற போக்கில் ஒன்று அடித்து விட்டால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ விஜயனுடைய ஆதரவு வட்டம் என்பது அவருடைய ரசிகர்கள் தான், விசிலடிச்சா குஞ்சுகள். ஆமாம். ஆனால் பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருக்கிறார், விஜயே சொல்கிறாரு. ஆனால் அப்போ அஜித்துக்கு ரசிகர்கள் இல்லையா? சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ், சூர்யா, கார்த்திக்கு, அப்புறம் கடைசியாக இந்த பிரதீப் ரங்கநாதன், ரஜினி, கமல், இவ்வளவு பேருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை விட விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதிகமானா அப்படி கிடையாது இல்லையா? மற்ற நடிகர்கள்லாம் சேர்ந்துன்னு இவர் மைனாரிட்டி ஆயிடுவார். இப்போ அவங்கள எல்லாரையுமே விஜய் ரசிகர்கள் வம்பு வளர்த்து வச்சுருக்காங்க. இப்போ ரஜினி படம் ஒன்று வெளிவருதுன்னு வச்சுக்கோங்க, ரஜினியை ட்ரோல் பண்ணுறது, இதை வேணும்னே செய்கிறது. இதை வந்து விஜய் வந்து திட்டமிட்டு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாகவே சில ஐடி கம்பெனிகள்லாம் வைத்துக்கொண்டு மற்ற நடிகர்கள் படம் வந்தால் அதை ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு செய்கிறாரு. இதன் மூலம் வந்து தன்னை வந்து ஒரு முக்கியமான நடிகராக உயர்த்தி கொள்வது அப்படின்ற முறையில். அதனால் அஜித் ரசிகர்கள் உள்ளிட்டு அவங்கெல்லாம் வந்து செம காண்டில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க இதை எடுத்து தான் போடுவாங்க. ஸோ இப்போ இளைய ஒரு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ள அந்த ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா, அந்த ஏஜ் குரூப்பில் ஒரு 30%, ஒரு 40% வந்து விஜய்க்கு ஓட்டு போடலாம். மற்ற செக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் ஓரளவு அரசியல் விஷயங்களை பார்க்குறது, தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற முறையில் தான் இருக்கிறாங்க. ஏன் சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அது தெரியல, டவுட்டு. அவர் திருப்பூர் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறாரு, அப்படியே ஒரு மாதிரி மெசமரைஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் வந்து என்னை வந்து 100% நம்புங்க, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு அண்ணா, தம்பி, என்னென்னமோலாம் பேசுகிறாரு. பேசி அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒரு மாதிரி, சார் நித்யானந்தா இவங்கெல்லாம் என்ன சார் ஒரு மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீச்சிலேயே மெஸ்மரைஸ் பண்ணுறாரு. என்னை 100% நம்புங்க, நான் வந்து உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன்றத வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரே சார். அதை மட்டும்தான் அவர் ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காரு. விக்கிரவாண்டியிலேருந்து நேற்று திருப்பூரோ இல்லை நீங்கள் டி நகரில் பேச போகிறதோ அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன நம்புங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். என்ன தூக்கி எறிஞ்சிட்டு அதுதான் தெரியலையே. இப்போ நீலாங்கரை அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு ஒரு ஒண்டு கொடுத்தன வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கு போய் அங்கேருந்து வாழ போகிறாரா, இல்லை கேரவானில் இனிமேல் இருக்க மாட்டேன், ஏசி எந்த வசதிகளும் கிடையாது, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு பிடிச்சி போக மாட்டேன். இவர் ஒரு வாட்டி வந்து வெளியூருக்கு போகிறது வந்து தனியார் விமானம், அதுக்கு வந்து ஒரு முறை நீங்கள் போகிறீங்கனாலே 65 லட்ச ரூபா, போயிட்டு வாரீங்க அப்படின்னு சொன்னால் 1 கோடிக்கு மேலே உங்களுக்கு கட்டணம் ஆகுது. அப்போ இப்படியெல்லாம் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டு எதை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு வந்தீர்கள் அப்படின்றத தெளிவாக சொல்லணும். அப்போ எதையும் தூக்கி எறியலை, எல்லா சொகுசோடும் அப்படி தான் நீங்கள் வாழ்கிறீங்க. மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நீங்கள் அதிகம் பேசுகிறதோ, அதிகம் பிரச்சாரம் பண்ணுறதோ, அதிகம் பயணம் பண்ணுறதோ, வேன்லேயே வெயிலில் சுற்றுறதோ எதுவும் கிடையாது. ரொம்ப சேஃபாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. அடுத்து நீங்கள் சொல்கிற வலின்றது என்ன வலி? ஆக்சுவலாக வந்து சங்கீதாவுக்கும் குழந்தைகளுக்கும் தான் வலி. வலி கரெக்டாக சொன்னீங்க. அவங்க இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அன்னைக்கு என்ன நிலவரம் அப்படின்றது, அவங்க வச்சிருக்கிற ப்ரேயருக்கு நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியும்.
அதனால இவர் தன்னை வந்து ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி போல, வஉசி மாதிரி செக்கிழுத்த செம்மல் போல வந்து தன்னை தியாகியா அவர் நினைச்சுக்கிறார். அப்படியே மக்கள் மத்தியில சொல்றாரு. எந்த ஒரு தலைவராவது மனிதராவது தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வார்களா? என்ன நம்புங்க, நான் நல்லவன், நான் அப்படி இப்படி. அது வந்து நார்சிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சுயமோக வழிபாடு, தன்னைத்தானே நேசிக்கிறது. மக்களுக்கு ஒரு மாதிரி ஆட்டோ சஜஷன் கொடுக்குற மாதிரி பேசுறாரு. ஆமா, அந்த மாதிரி ஒரு நோய் வந்து அவர்கிட்ட இருக்கு. அந்த நார்சிசிஸ்ட்னு சொல்றேன் இல்லையா, தன்னைத்தானே வழிபடுது, தனக்கு கிடைக்கிற புகழை விரும்புறது, தனக்கு தான் மக்கள் எல்லாம் அப்படி ஓடி வராங்க, எத்தனை பேர் பின்னாடி பைக்கில் வந்து ஒரு தடவையும் ஆக்சிடென்ட் ஆகுது, அதை பற்றிலாம் அவருக்கு எந்த கன்சர்னும் கிடையாது. நீங்கள் இப்போ காரைக்குடியிலையோ கன்னியாகுமரியிலையோ சைக்கிள் ஓட்டுறாரு. காரைக்குடியில் சைக்கிள் ஓட்டும்போது ரசிகர்கள்லாம் எல்லாம் நெரிசல் விழிஞ்சு அவர் கீழே சரிகிறாரு. அப்புறம் திரும்ப வேனுக்கு போகிறாரு. கன்னியாகுமரியில் வந்து ஓடிட்டு வராரு. ரசிகர்கள்லாம் ஓடி வந்தோன்னே சைக்கிளை போட்டுட்டு திரும்ப வேனுக்கு ஓடுறாரு. எதுக்கு இந்த குரங்கு சேட்டைகள்லாம் எதுக்கு செய்யணும்? அப்போ இந்த மாதிரி செஞ்சே நம்ம வாக்காளர்களை கவர முடியும். விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கூட்டத்திலையும் அவங்க பார்க்கறதுக்கு தான் வராங்களே தவிர விஜயோட பேச்சை கேட்கறதுக்கு வரல. பட் ஒரு சில ஆண்டிங்கெல்லாம் நான் பார்க்குறேன் சார், சில ஏரியாலலாம் பார்க்குறேன், ஏய் விஜய் கோட்டு போடு, ஏய் விஜய் கோட்டு போடுன்னு இவங்க தெருவில் நின்றுட்டு குழால தண்ணி பிடிக்காம இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார். அவங்கெல்லாம் விஜய் ரசிகர்களாக அப்படி வளர்ந்து வந்தவங்களாம் இருக்கலாம், அதனால சொல்லலாம். நீங்கள் முதல்ல கேட்டீங்க விஜய் வந்து எல்லாருக்கும் அண்ணன் தம்பி பிள்ளை அப்படின்னு சொல்றாரு, தன்னை அங்கிள்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரு? சொல்லவே இல்லை சார். ஏன்? அவர் இன்னும் ஒரு சாப், பியூட்டிஃபுல் யங் சாப்னு நினைச்சிட்டு இருக்காரு. 52 வயசு ஆயிடுச்சா நீங்க அங்கிள் தானே? அவர் தாத்தாவாயிடுவார் சீக்கிரம். ஆமா, அப்படி இருக்கும்போது உங்க அங்கிளா நினைச்சீங்க தாத்தாவா நினைச்சீங்கன்னு தானே சொல்லணும். அப்ப அதை சொல்லாம தன்னை வந்து ஒரு யூத் மாதிரி காமிச்சுக்கிறது, என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே அப்படின்லாம் பேசுறது, வீட்டுக்கு வீடு விஜய் விஜய். ஸோ இந்த மாதிரி கிமிக்ஸ் மூலமாக தான் விஜய் அரசியல் ஓடிட்டு இருக்கே தவிர நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த அந்த அவருடைய செல்வாக்கு பிரபலம் என்பது வர வர குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல, அதில் பல வாக்குறுதிகள் ஏற்கனவே அமலில் இருக்குது, அதுவே அந்த டீமுக்கு தெரில. அவங்க யார் தயார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சிலிண்டரு விலை உயர்ந்ததுக்கு காரணம் வந்து திமுகன்றாரு. ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போய் மோடியை பார்த்துட்டு வந்து சிலிண்டர் வாங்கிட்டு வரணுன்றாரு. நம்ம மாங்குன்னு ஈரானை பற்றி எவ்வளவு பேட்டிகள் பேசியிருக்கிறோம், என்ன அந்த ஹோர்முஸ் மூணுனதுலேருந்து எப்படி உலகத்தில் கிரைசிஸ் வந்திருக்குது, இதெல்லாம் வந்து பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் பற்றி எந்த அறிவும் இல்லாமல் ஸ்டாலின் போய் டெல்லியில் போய் சிலிண்டர் ஃப்ளைட்டில் போட்டு வாங்கிட்டு வரணும் இப்படின்றதான் அவருக்கு அறிவு. இவர்கிட்டலாம் நாடு மாட்டுச்சுன்னா ரொம்ப ஈரான் போரை விட ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தான். ஏன் சார் இப்போ இந்த பனையூர்ல இருக்க பெரும் புள்ளிகள்லாம் வந்து டிவிகே கட்சியில இணையறாங்க அப்படி இப்படின்றாங்களே சார், அப்படியா சார் பெரும் புள்ளிகள்? பெரும் புள்ளிகள்னா அதிமுகலேருந்து போன இப்போ வேட்பாளர் 232 தொகுதிகளுக்கு போட்டிருக்காரு, அதில் எடப்பாடி வேட்பாளர் மிஸ்ஸிங், இவர் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அந்த வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் கடைசி நேரத்தில் கட்சியில் சேர்ந்த அதிமுக காரங்க, மற்ற கட்சிக்காரங்க. அதிமுக தான் அதில் மெஜாரிட்டி. அப்போ தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் வேலை செஞ்சு மக்கள் மன்றமாக வேலை பார்த்த அந்த ரசிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவர் நேரடியாக கட்சி மாறுறவங்களுக்கு கொடுக்கறது காரணம் என்னென்னா, அவர்கிட்டே போதுமான வேட்பாளர்கள் இல்லை. வேட்பாளர்னால் நீங்கள் ஒரு தொகுதியில் செலவு பண்ணணும், ஒரு செல்வாக்கோடு இருக்கணும், ஒரு நபராக அறியப்படணும், அந்த மாதிரி கேண்டிடேட்டு அவர்கிட்ட இல்லைன்றதுனால அதிமுகலேருந்து காலையில் வந்தாங்கன்னா சாயங்காலம் சீட்டு, சாயங்காலம் வந்தாங்கன்னா அடுத்த நாள் சீட்டு, இப்படி கொடுத்து தான் அவர் தேர்தலில் போட்டிடுறாரு. நான் ஒரு இடத்துல வந்து பார்க்குறேன், ஒரு தாவேக வேட்பாளர் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு பரிதாபமாக சுற்றிட்டு இருக்கிறார். பார்க்குறவங்களெல்லாம் வணக்கம் வச்சுட்டு அப்படி போகிறாரு. அதனால் விஜயால் எல்லா தொகுதிகளுக்கும் போக முடியாது, எல்லா ஊர்களுக்கும் போக முடியாது, எந்த கூட்டத்திலையும் வேட்பாளர் பேரை கூட அவர் சொல்கிறதில்ல. அதெல்லாம் திட்டமிட்டே செய்கிறாங்க. ஏன்னா விஜய் என்ற அந்த கல்ட்டு ஃபிகர் மட்டும் சொன்னால் போதும், விஜய்க்காக விசிலுக்காக விஜய் அப்படி நீங்கள் ஓட்டு போட்டால் போதும். ஒரு கட்டமைப்பு இருக்கணும், பூத் லெவல் கமிட்டி இருக்கணும், இதெல்லாம் வந்து விஜய்க்கு தேவையில்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பண்ணக்கூடிய இந்த சென்ட்ரலைஸ்டு ப்ரொபகண்டா இருக்கு இல்லையா, இதன் மூலமாகவே வாக்குகள் வந்து நமக்கு வரும் அப்படின்னு அவர் கருதுறாரு. ஆனால் தேர்தல் அப்படின்றது கிடையாது, அப்படி கிடையாது. ஒவ்வொரு நபரையும் நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அப்படி போட வைக்கிறதுன்றது ஒவ்வொரு கட்சிக்கு உள்ள கட்டமைப்பை பொறுத்து. அது திமுக அதிமுகவுக்கு பலமாக இருக்குது, இவங்களுக்கு அப்படி இல்லை.
ஏன் சார் ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு மாக்குன்னு வெறி பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு சார். அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த ஓய்வு ஊதியம் எல்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் கூட திருப்பி வழங்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் சார். இப்போவே வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவே அவருக்கு தெரியல. இப்போ திமுக அரசு வந்து அந்த ஓய்வூதிய திட்டத்தில் வந்து சில திருத்தங்கள் செஞ்சு அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதை வந்து பல அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் அதை வரவேற்றிருக்கிறாங்க. போலீஸையும் விட்டு வைக்கல, போலீஸையும் டார்கெட் பண்றாரு. 18 அந்த ஸ்கேல்ல இருந்து 25 அப்படின்னு அதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து எடுபடாது. இப்போ அவர் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் வந்து இந்த இலவசமான நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை அதிகம் கொடுத்துட்டா போதும். அதில் பல இது வந்து திமுக இருந்து காப்பி அடித்து தான் இவர் செய்கிறாரு. சொந்தமாக இது எவரும் செய்யலை. கன்னியாகுமரியில் பேசும்போது ஏஐன்றாரு, ஏஐ ஹப்புன்றாரு. அதில் 90% பேருக்கு அது என்னன்னே புரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு ஆப்பு டவுன்லோட் பண்ணணுன்றாரு. அப்போ இந்த பிரச்சாரம் என்பது வந்து நேரடியாக மக்களோட தொடர்பு இல்லாமல் போகுது ஒன்று. இதெல்லாம் வந்து சொல்லிட்டா விஜய் உங்களுக்கு கொடுக்குறாரு. விஜயோட ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தலைவர் நிறைய சம்பாதிச்சிருப்பாரு, தன்னுடைய சொந்த பாக்கெட்ல இருந்து சிலிண்டர் கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கவர்மெண்டோட மணி அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. அதனால இந்த கிம்மிக்ஸ் எல்லாம் வந்து எடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ஜிம்மிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா சார்? கண்டிப்பா இதெல்லாம் வந்து வாக்கா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, அது நீங்கள் மறுக்க முடியாது. ஆனால் விஜய் ரசிகர்கள் சினிமா உலகத்தில் மற்ற ஸ்டார்ஸோடு ஒப்பிடும்போது விஜய் ரசிகர்களுடைய பங்கு ஷேர் அப்படின்றது குறைவு தான். அவங்க மட்டும் போடுவாங்க. மற்றபடி ஒரு தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பை அவர் ஏற்படுத்துவார்ன்றதே சந்தேகம்தான். ரெண்டாவது, அவர் எடுக்கிற ஓட்டு அப்படின்றது திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறதுனால அதிமுக இருக்கு இல்லையா, ஏடிஎம்கேவினுடைய ஓட்டை தான் அவர் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சமீப நாட்களாக ஏடிஎம்கே தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால ஏடிஎம்கேவினுடைய ஓட்டு கூட எந்த அளவுக்கு விஜய்க்கு போகும் அப்படின்றது கேள்விக்குறி தான். அடுத்தது, அதிமுக கூட இப்போ விஜயை பற்றி பேசுறது இல்லை, திமுக பேசுறதே இல்லை. ஆனா இவர் சொல்றத பாத்தீங்கன்னா அப்படியே கெத்தா குப்புறம் இருந்தாலும் மீசையில மண் ஓட்டலாம். இவர் மட்டும்தான் திமுகவை கடுமையாக அட்டாக் பண்றாரே தவிர டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொல்றாரே தவிர அவங்க யாரும் போட்டின்னு பேசணும், அம்பலப்படுத்தணும் அப்படி யாரும் பேசுறதே இல்லை. இதுல இருந்து என்னது இதுன்னா, விஜய் ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்கல, பேசாம விட்டா அதுவாகவே தானாவே அடங்கிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் நடக்கும். நீங்க ரசிகர்கள்னு சொல்றீங்கல்ல, அப்ப அஜித், சிவகார்த்திகேயன், மத்த பிரதீப் ரங்கநாதன் அவங்களோட ரசிகர்களோட ஓட்டெல்லாம் இவருக்கு வராதா? கண்டிப்பா வராது. அஜித் ரசிகர்கள்லாம் ஒரு கொலவெறியில் இருக்கிறாங்க. அதனால அவங்கெல்லாம் மாற்றி தான் போடுவாங்க. இப்போ ஏதோ ரீரிலீஸ் ஆச்சு மங்காத்தா ஏதோ, அதில் இவங்க போய் தியேட்டரில் வந்து விசில் அடிச்சது, தாவேக்காதெல்லாம் போட்டது, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் அஜித் ரசிகர்கள் வந்து காத்துட்ருக்காங்க. ஜனாயன் படம் வந்து அஃபிஷியலாக வெளியே வந்தாலே ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க காத்துட்ருக்காங்க. ஏகப்பட்ட பேர். ஆமாம், இப்போ அது லீக் ஆனதுனால பேச முடியலை. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து விஜய்க்கு எதிராகத்தான் போடுவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஆனால் அவர் கெத்து காட்டி பேசிகிட்டு இருக்காரு. கூட்டணியே இல்லாட்டி கூட நான் தனியாக நின்று மாஸ்க் காட்டுவேன்றாரு. ஸோ போகிற போக்கில் இவருக்கு என்ன நிலைமை வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.